வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகளோட போராட்டம் மிகவும் வலுவடைஞ்சிட்டு வருது. அதற்கு என்ன காரணம் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 அன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடியாக தண்ணீர் திறந்து விடப்படும். ஆனா இந்த ஆண்டு இன்னும் தண்ணீர் திறக்கப்படல. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலான குடகு, ஆசன், மைசூர், வயநாடு போன்ற பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவா பெஞ்சிருக்கு. இதனால கேஆர்எஸ், கபினி போன்ற அணைகளில் நீர்வரத்து குறைஞ்சிருக்கு. இதை கருத்தில் கொண்டு கர்நாடக அரசு தங்களோட குடிநீர் தேவையை மேம்படுத்துறதுக்காகவும் தங்களோட வேளாண்மையை பாதுகாக்கிறதுக்காகவும் முழுமையான தண்ணீரை மேட்டூர் அணைக்கு திறக்கல. இப்ப நம்ம தமிழகத்தில் இருக்க டெல்டா மாவட்ட விவசாயிகளோட கோரிக்கை என்னன்னா, குறைவான மழைப்பொழிவு உள்ள ஆண்டிலும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் ஒப்பந்தத்தின்படி குறைந்த அளவு தண்ணீரையாவது குறுவை சாகுபடிக்கு திறந்து விடப்படணும் அப்படின்றதான் நம்ம தமிழ்நாடு விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன்ல இருந்து அக்டோபருக்குள்ள குறுவை சாகுபடி டெல்டா மாவட்டங்கள்ல மேற்கொள்ளப்படுது. ஜூன், ஜூலை தாண்டி அதிக அளவு தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டாலும் எங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கோட வருத்தமா இருக்கு. தற்போது தமிழகத்தில் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய என் ஆனந்த் என்று அழைக்கப்படக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்குது. ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா ரசிகர்களுக்கு தான் திருவிழாவே தவிர விவசாயிகளுக்கு திருவிழா கிடையாது. என்னைக்கு வேளாண்மை சரியான முறையில் நடைபெற்று முறையான சாகுபடி கிடைக்குதோ அன்னைக்கு தான் விவசாயிகளுக்கு திருவிழா. 2028 வரக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய 100வது பிறந்தநாள் விழாவை தானே முன்னின்று நடத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளை நேரில் சந்திச்சு காவிரி நீரை நான் உங்களுக்கு பெற்றுத்தரேன் அப்படின்னு உறுதுணையா நிக்காதது ஏன்? டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கண்ணீருக்கு அரசியல் ஒருபோதும் தீர்வாகாது, தண்ணீர் தான் தீர்வாகும். சிந்தித்து செயல்படுவோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். நன்றி.